தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்குச் சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 29ஆம் வாரம் அக்டோபர் 23ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திர பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரையும் பயங்கரமா பயமுறுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. கரெக்ட்டுங்களா? நமக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நற்செய்தியை சில பேர் படிக்கிறதுக்கே தயங்குவாங்க. இந்த நற்செய்தி கேட்டோனே அவங்க மனதுக்குள்ள பயங்கர குழப்பங்கள் வரும். என்னப்பா இது, நாங்க குடும்பமே இப்பதான் நாங்க அமைதியா இருக்கிறோம். இப்ப பிரிச்சுருவேன், உங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்த தான் வந்தேன்னு சொல்றீங்களே, ஏன்பா? அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். கரெக்ட்டா? பட் ஏசப்பா என்ன சொல்ல வராரு? நமக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்குனா தான் அது எங்க போய் சேரும்? முழுமையான ஒரு நம்பிக்கையில போய் சேரும். ஓகேங்களா? அதாவது நெறைய டைம் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு சண்டை வந்தா தான் அப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்த ஒற்றுமைய விட அந்த சண்டைக்கு அப்புறமேட்டு நமக்குள்ள வர ஒற்றுமை பயங்கர அன்பா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ நாம ஒரு சில கருத்துனால ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருப்போம்? ஒரு பிரிவினையோட இருப்போம். ஆனா அது உள்ளார மறைஞ்சிருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா போக, 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 போக அது பெரிய அணுகுண்டு மாரி வெடிச்சிட்ட பிற்பாடு தான், அப்புறமேட்டு உட்காந்து சால்வ் பண்ணா தான் அது எப்படி ஆகும்? சுமூகமா மாறும். ஓகேங்களா? அண்டு ஏசப்பா சொல்ல வரதுல இன்னொரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம குடும்பத்திலே பாருங்களேன், சில பேரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவோம். சில பேர் எதுக்குடா பண்ணிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாரி டைம்ல நம்ம கடவுள விட்டு குடுத்துறக்கூடாது. குடும்பத்திலேயே சண்டை வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடவுளை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.